வணக்கம். இன்றைய செய்திகள். மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வாயிலாக தினசரி 20 ரூபாய் கொடுத்து திமுக அரசு 150 ரூபாயை எடுத்துள்ளது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அத்துடன் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி பெயரளவில் மட்டுமே விஐபி தொகுதியாக உள்ளது. துணை முதல்வர் உதயநிதி தொகுதியாக இருந்தாலும் கூட இங்கு அடிப்படை கட்டமைப்புகள் கூட மேம்படுத்தப்படவில்லை. திமுகவை பொறுத்தவரை சென்னை அவர்களுடைய கோட்டை. நம்மை தாண்டி மக்கள் யாருக்கும் ஓட்டு போட மாட்டார்கள் என்ற இருமாப்பு அவர்களிடம் உள்ளது. வரும் சட்டசபை தேர்தலில் சென்னை மக்கள் திமுகவுக்கு சரியான சம்மட்டி அடி கொடுப்பர். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் ஆண்டுதோறும் 8% அதிகரித்து வருகிறது. மேலும் மத்திய அரசின் தேசிய குற்ற ஆவண காப்பகத்திற்கு ஆண்டுதோறும் அனுப்ப வேண்டிய குற்ற சம்பவங்கள் குறித்த விவரங்களை 2023ஆம் ஆண்டிற்கு பிறகு திமுக அரசு கொடுக்க மறுத்து வருகிறது. இதை வெளியிட்டால் மக்கள் கொந்தளித்து விடுவர் என மத்திய அரசை மட்டுமின்றி தமிழக மக்களையும் திமுக ஏமாற்றி வருகிறது. முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் மகன் குடும்ப அரசியல் வழி வந்தவர்தான். அவர் பேசுவதெல்லாம் விசாகப்பட்டினத்திற்கு கூகுள் நிறுவனத்தை கொண்டு வர வேண்டும், டேட்டா சென்டர் கொண்டு வர வேண்டும் என ஆக்கப்பூர்வமாக உள்ளன. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் மகன் பேசுவதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயம் மட்டும்தான். கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழகத்தின் மொத்த கடன் 4,50,000 கோடி. கடந்த 2021இல் தமிழகத்தின் மொத்த கடன் 4,50,000 லட்சம் கோடி ரூபாய். இது தற்போது 10.62 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை உட்பட திமுக அரசு 5 ஆண்டுகளில் பெண்களுக்கு தலா 37,000 ரூபாய் கொடுத்துள்ளது. இதை கணக்கிட்டால் ஒரு நாளுக்கு 20 ரூபாய் வருகிறது. தற்போது ஒரு ரேஷன் கார்டு மீது 4.82 லட்சம் ரூபாய் கடன் உள்ளது. அதாவது கொடுத்தது 20 ரூபாய், எடுத்தது 150 ரூபாய். எனவே திமுகவினரை பெண்கள் மன்னிக்கவே கூடாது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்த கருணாநிதியை முரட்டு அடிமை என உதயநிதி சொல்வாரா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்குறுதிகளை மறந்த துரோகி ஸ்டாலின் தான். ஆனால் அவர் என்னை துரோகி, பயந்தாங்கோலி என்கிறார். ஆனால் அவரோ ஆட்சி போய்விடும் என்ற பயத்தில் இப்போது எனது ஆட்சி போனாலும் பரவாயில்லை என பேசுகிறார். உங்களின் ஆட்சி போகப் போவது உறுதி. எந்தெந்த துறையில் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளையடித்து விட்டனர். ஸ்டாலின் ட்ரஸ்டில் 8,000 கோடி ரூபாய் உள்ளது. அது எல்லாம் இவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணமா? ஏதோ சொந்த பணத்தை கொடுப்பது போல உரிமை தொகை பற்றி பேசுகிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பின் உரிமை தொகை வாக்குறுதியை உடனே நிறைவேற்ற வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தினோம். அதிமுகவின் அழுத்தத்தால் தான் பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கிடைக்கிறது. குடும்ப வாரிசு ஆட்சி தொடரக்கூடாது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் பல குழப்பங்கள். தேர்தல் வரை அந்த கூட்டணி நிலைக்குமா என தெரியவில்லை. இப்போது துணை முதல்வர் பதவி கேட்டு தேமுதிகவும் அந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறது. பாஜகவுக்கு நான் முரட்டு அடிமை என உதயநிதி சொல்கிறார். அப்படி என்றால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த உங்கள் தாத்தா கருணாநிதியை முரட்டு அடிமை என சொல்வீர்களா? அவரை முரட்டு அடிமை என சொல்ல முடியாததால் என்னை சொல்லுகிறார். கத்துக்குட்டியான உதயநிதி வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை திருவான்மியூரில் முருகப்பெருமானின் வழிபாட்டை தடுத்து நிறுத்தும் வகையில் பாரதி சேவா மையம் சார்பில் நடக்க இருந்த அடியார்களுடன் ஆறுமுகன் என்ற ஊர்வலம், அன்னதானம் மற்றும் குடும்ப சங்கமம் நிகழ்ச்சிக்கு போலீசார் திடீரென தடை விதித்திருப்பது பக்தர்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவான்மியூர் லட்சுமிபுரம் காமராஜர் சாலையில் பாரதி சேவா மையம் செயல்படுகிறது. இதன் சார்பில் 23 ஆண்டுகளாக குடும்ப சங்கமம், ஆண்டு விழா மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு, ஊர்வலம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு உள்ளன. அந்த வகையில் விழா குழுவினர் இந்த ஆண்டும், அதாவது 24வது ஆண்டு விழா, குடும்பம் சங்கமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை வெகு விமர்சையாக நடத்த திருவான்மியூர் காமராஜர் சாலை லட்சுமிபுரம் பகுதியில் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த ஊர்வலம் திருவான்மியூர் லட்சுமிபுரம் காந்தி சிலை அருகே புறப்பட்டு பாரிவேட்டை சாவடி, கங்கையம்மன் கோவில் தெரு, கடற்கரை சாலை, முத்துலட்சுமி சாலை வழியாக சென்று விழா மேடையை வந்தடைய இருந்தது. ஊர்வலம் செல்ல இருந்த சாலைகள் மற்றும் தெருக்களில் கோலமிட்டும் தீபம் ஏற்றியும் பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட தயாராக இருந்தனர். இதனால் அப்பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டிருந்தது. இந்நிலையில் ஒட்டுமொத்த நிகழ்ச்சிக்கும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சட்ட ஆலோசகருமான ஆறுமுக நயினார் தலைமை தாங்க இருந்தார். சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் பங்கேற்பதாக இருந்தார். கலை நிகழ்ச்சிகளும் நடக்க இருந்தன. நேற்று மாலை 3 மணி அளவில் ஊர்வலம் துவங்க இருந்தது.
குடும்ப சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க பெண்கள் மற்றும் ஆண்கள் என ஏராளமானோர் அங்கு வந்திருந்தனர். இந்நிலையில் ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள், முருகப்பெருமான் வழிபாடு என ஒட்டுமொத்த நிகழ்ச்சிக்கும் திருவான்மையூர் காவல் நிலைய போலீசார் திடீரென தடை விதித்தனர். அத்துடன் 50க்கும் மேற்பட்ட போலீசாரும் குவிக்கப்பட்டனர். அவர்கள் விழா குழுவினரிடம் இந்த இடத்தில் கூடியுள்ள அனைவரையும் கலைந்து செல்லுமாறு வலியுறுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்தினர். விழா குழுவினர் போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்தும் அவர்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. கூட்டத்தை கலைப்பதிலேயே குறியாக செயல்பட்டனர். வேறு வழியின்றி விழா குழுவினரும் நிகழ்ச்சிக்கு போலீசார் தடை விதித்திருப்பதால் கலைந்து செல்லுமாறு ஒலிபெருக்கி வாயிலாக வேண்டுகோள் விடுத்தனர். இதனால் மாணவ மாணவியர் சோர்வடைந்தனர். அங்கு கூடியிருந்த முருகப்பெருமானின் பக்தர்கள் பெரும் கொந்தளிப்புடன் காணப்பட்டனர்.